அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை ஜெப வாழ்வும் பணிவாழ்வும் இணைந்திட. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 29 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இறை நீதிக்கும் இறை ஆளுகைக்கும் அடையாளமாகவும் அதற்கு வழிவகுக்கும் செயல்களாகவும் அமைபவை எவையோ அவை மட்டும் நல்ல கனிகள். ஆண்டவுடன் நுகத்தை சுமந்து சிலுவை பாதையில் செல்ல தூண்டுவதற்கு பதிலாக கிறிஸ்து வாழ்வை செல்வமும் வளமும் கொளிக்கும் வாழ்வாக சித்தரிக்கும் எந்த போதனையும் செயலும் போலி இறைவாக்கின போதனைகளும் செயல்களுமே ஆம். அன்னார் ஆண்டவரின் நிராகரிப்பு உள்ளாவர் என்பது உறுதி. இன்று இயேசின் பெயரால் அருஞ்செயல்களை செய்து தங்களுக்கு புகழையும் பொருளையும் சேகரித்துக் கொள்வோர் ஏராளம். அதுபோலவே இயேசின் பெயரால் நடத்தப்படும் சீரும் சிறப்பு வாய்ந்த நிறுவனங்கள் சில வியத்தகு செயல்களாக திகழ்கின்றன. செல்வந்தர்களின் பிள்ளைகளின் படிப்புக்காக சுயநீதி கல்வி நிறுவனங்கள் பல இவ்வாறு நிறுவப்படுகின்றன. ஆனால் ஏழைகளின் ஈடேற்ற பணிகள் பெயரளவுக்கு மட்டுமே நடைபெறுகின்றன. திரு அவை தலைவர்கள் பல போலி இறைவாக்கின போலவே வரலாற்று பதிவு, சமுதாய செல்வாக்கு, ஆடம்பர வாழ்வு இவற்றை நாடி ஆண்டவரின் பெயருக்கு இலக்கு தேடுகின்றன. இவ்வித போக்குகளும் ஆண்டவரின் கடுமையான கண்டனத்துக்குரியவையே. இரு வகை அடித்தளங்கள்: கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடும். அடுத்தடுத்து சமதரையிலேயே அமைந்திருக்கும் இரு வீடுகளுக்கும் உள்ள வேறுபாடு அவை அமைக்கப்பட்டுள்ள இடம் பற்றிய வெளிப்படையான வேறுபாடல்ல, அவை அமைந்துள்ள அடித்தளம் பற்றியே. நல்ல கட்டிட கலைஞர்கள் பூமியில் பாறை தட்டும் வரை தோண்டி அதனின்று கட்டடத்தை எழுப்புவார்கள். அவசரக்காரர்கள், கருமிகள், லாப நோக்குள்ள ஒப்பந்தக்காரர் இன்ன பிற ஆழமற்ற இன்னும் மணற்பாங்காக இருக்கக்கூடிய அடித்தளத்து மேல் கட்டுவார்கள். ஆனால் இரு வீடுகளும் ஒரே வித காற்றுக்கும் பெருமழைக்கும் உட்பட்டாலும் ஒன்று நிற்கும், மற்றது விழுந்து அழியும். இவ்வாறே கிறிஸ்தின் படிப்பினை ஆகிய அடித்தளத்தில் அமைக்கப்பட்ட வாழ்வும் மேல் பூச்சான சமய சடங்குகள் மேல் அமைக்கப்பட்ட ஆன்மீக வாழ்வும் பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றினாலும் அடிப்படையில் வேறுபாடுடையவை. நற்செய்தியின் சவால்களை சந்திக்க இயலாமல் ஒன்று அழியும், மற்றது இறையரசுக்கான செயல்களை சந்திக்கும். அன்பார்ந்தவர்களே, நமது இறை வேண்டுதல் எவ்வாறு அமைய வேண்டும் என்னும் தெளிவினை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு வலிமையாக தருகின்றார். ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுவரே செல்வ என்னும் சொற்கள் நம் கவனத்தை இருக்கின்றன. எனவே ஜெப ஆவலர்கள் அனைவரும் விழிப்படைய வேண்டும். இறை புகழ்ச்சி, இடையில்லாத தியானம், திருவிழிப்பு, ஜபம் என பல வகை பக்தி முயற்சிகளையும் ஆர்வத்துடன் ஈடுபடுவோர் அனைவரும் தம் வாழ்வை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஜபத்தில் செலவிடும் நேரம், ஜப முறை, ஜப ஆற்றல் இவற்றை விட நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதே முதன்மையானது. எனவே நமது போலித்தனமான வேண்டுதல்களை குறைத்துவிட்டு இறைவனின் திருவுளத்தின்படி விருப்பப்படி வாழ அருள் வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது ஜெப வாழ்வும் பணி வாழ்வும் இணைந்து செல்கின்றதா? இரண்டாவது, இல்லத்தில் ஜெபத்திற்கான பழக்கப்படுத்திக் கொள்கின்ற மனநிலை உள்ளதா? நான் பிறரன்பு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்கள் ஜெப வாழ்வும் பணி வாழ்வும் இணைந்து செல்லவும். எங்களது இல்லத்தில் ஜெபிக்கின்ற பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும். நாங்கள் பிறரன்பு பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.